கரெக்டாக மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் சார். ஓகே. மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மெயின் ரோட்லேயே வந்து 1 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பஸ் ரூட் தான். கம்பெனி சின்ன கம்பெனி. ஆமாம், பின்னாடி ஒரு கம்பெனி. ஆமாம், அதுதான் ரோடு சார். ஓகே. மெயின் ரோடு, அதாவது மீஞ்சூர் தேவஸ்தானம் ரோடு. பஸ் ஷேர் ஆட்டோலாம் வெளியே போகும். ஓகே. நீங்கள் அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கூட சைட்டுக்கு வந்துடலாம். ஓகே. ஸோ இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படிலாம் கிடையாது சார். அதான் நான் விஷயம் ரொம்ப ஆமாம், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு லே அவுட் தான், வளரக்கூடிய ஏரியா இருக்காங்க மீஞ்சூர் சேட்டலைட் சிட்டி. அப்போ ஒரு சேட்டலைட் சிட்டி ஆக போகிற இடம் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும் கண்டிப்பா. ஸோ நம்ம ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடுத்த ஜென்ரேஷனோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றதை நம்மளே யூகிச்சு பார்த்துக்கலாம். 500 சதுரடியிலேருந்து நம்ம கிட்ட வந்து இடம் இருக்கு. சூப்பர். நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா வந்து 3,40,000 வரும். 3,40,000 வரும். ஒரு மனம் வாங்கிக்கலாம். ஓகே. சார் என்னால் மொத்தமாக பண்ண முடியல, என்கிட்ட அவ்வளோ இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல. 50-50 இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும், அதாவது 1,70,000 கொடுத்தா போதும். பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். ஓகே. பட்டா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 1,70,000 வந்து அவங்க இஎம்ஐல கொடுத்துக்கலாம் சார். மேற்கொண்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. 0% வட்டியில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல். ஆமாம் சார், டிடிசிபி அப்ரூவ்டு. ஓகே. கிளியர் டைட்டில் தான். செக் பண்ணி பார்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், நீங்க இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா மீஞ்சூர் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியாம இருக்காது. மீஞ்சூர் வந்து ஃபாஸ்டா டெவலப் ஆகிக்கிற ஒரு ஏரியா. வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டிக்குள்ள வந்து இதை கொண்டு வர போறாங்க. அப்படிப்பட்ட வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஏரியாவில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுவும் டைட்டில் சொன்ன மாதிரிங்க, நீங்க உங்க கையில பாதி பணம் இருந்தா போதும், வட்டி இல்லாத முறையில் இஎம்ஐ வசதி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரேட்டுலாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்டு தான். வாங்க, இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்றது சார்ட்ட கேட்போம். ஹாய் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன, உங்கள் கம்பெனி நேம் என்னன்ற சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கார்த்திகேயன். ஓகே. கம்பெனி நேம் கிரீன் ஹோம்ஸ். ஓகேங்க சார். இப்போ சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்டோடைய பேர் என்ன? இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது? சார், சைட் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைட் நேம் வந்து விபி நகர். கரெக்டாக மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் சார். ஓகே. ஒரு மெயின் ரோட்டில் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மெயின் ரோட்லேயே வந்து 1 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பஸ் ரூட் தான். ஓகே. பஸ் ஷேர் ஆட்டோ எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அங்கே திரும்பின உடனே உங்களுக்கு சிபிஆர்ஆர் ரோடு எல்லாருக்குமே தெரியும். சிபிஆர்ஆர் சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்தே உங்களுக்கு வீடிங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்டிங்லேயும் இது தாண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊருங்க தாங்க. அதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் இருக்குது. அதுவும் ஆன் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் சைஸ் சொல்லுங்கள். இது எவ்வளோ பிளாட்டாக பிரிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். பிளாட் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 94 பிளாட்ஸ் சார். ஓகே. இப்போ இதில் அவைலபிள் வந்து 24 பிளாட்ஸ் தான் இருக்கு. ஓகே. ஏன்னா நம்மளோட ஸ்கீம் அப்படி. ஓகே. நம்ம கொடுக்குற லோ காஸ்ட் பட்ஜெட். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லி 24 பிளாட்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு. ஓகே. பாருங்க, அப்போ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆயிருக்குன்னா அவரோட ரேட் தாங்க ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே. பாருங்க, அப்போ அந்த அளவுக்கு அவரோட ரேட் இருக்குன்னு தான் அர்த்தம். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில், அதுவும் இந்த மாதிரி வட்டி இல்லாத முறையில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் வாங்கி போடுறன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேங்க சார், சொல்லுங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணணும்னா இந்த நீங்கள் கொடுக்குற வட்டி இல்லா இஎம்ஐ இதை தவிர்த்து வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது? சார், நீங்களே சொல்லிட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான்ன்றது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். மீஞ்சூரில் வந்து இந்த ப்ரைஸில் இல்லை, நம்ம கொடுக்குற ஸ்கீமும் இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே இல்லை. சரி, இதை தவிர்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே. மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம், ஆன் ரோடு ப்ராஜெக்ட் இது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் தேவஸ்தானம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. ஓகே. ஸோ மீஞ்சூர் தேவஸ்தானம் ரோடு இது. நிறைய வீடுங்க இருக்கு சார். சரி. சுற்றி வீடுங்க தான். அது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பிரைவேட் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு. மீஞ்சூர் இப்போ டிடிசிபி அப்ரூவ்ல இருக்கு. பட் வந்து வெகு சீக்கிரத்தில் சிஎம்டி அப்ரூவ்டு. ஓகே. ஓகேங்களா? மீஞ்சூர் வந்து இப்போ நீங்க கூகுள்லயே பார்க்கலாம். மீஞ்சூர் வந்து இப்போ சேட்டலைட் சிட்டி. ஆமா, சரிங்களா? அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மீஞ்சூர் சேட்டலைட் சிட்டி. அப்போ ஒரு சேட்டலைட் சிட்டி ஆக போற இடம் வந்து எந்த அளவுக்கு growth இருக்கும் கண்டிப்பா. ஸோ நம்ம ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடுத்த ஜென்ரேஷனோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றதை நம்மளே யூகிச்சு பார்த்துக்கலாம். ஓகே, அதான் மேட்ரு. இது வந்து சேட்டலைட் சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கிளில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இதோட ரேட்டு வந்து டபுள் ட்ரிபிளாக கூட ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்க சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பர் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் தானா? ஆமாம் சார், டிடிசிபி அப்ரூவ்டு. ஓகே, கிளியர் டைட்டில் தான். செக் பண்ணி பார்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதுக்காண்டி. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து வாங்கியிருக்காங்க. டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ரெஜிஸ்டர் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து வந்து வாங்கிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. ஆமாம், ஓசூர்லேருந்து வந்து இந்த கார்னர் பிளாட் ஒன்று புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏன்னா லோக்கல் பீப்புளுக்கு தெரியும், தூரத்துலேருந்து வரவங்க சில ஐடி பீப்புள் இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டாக்குமெண்ட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஃபுல்லாக லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சார், இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் ஒரு இடத்த வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி நம்ம
தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறது அந்த இடத்த சுற்றி என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள், இப்போ எப்படி இதை சுற்றி சரௌண்டிங்கில் ரேட்டு எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மீஞ்சூர் வந்து சேட்டலைட் சிட்டி. ஓகே. இப்போ வந்து நியர்பை சரௌண்டிங்ஸ் இருக்கிற ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1400. ஓகே. டிசிபி அப்ரூவ்டு. ஓகே ஓகே. அதுதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மியும் பார்த்தீங்கன்னா 1200 1300 அந்த மாதிரி இருக்கு சார். ஓகே ஓகே. ஆனால் நம்மளோட லேஅவுட்ல நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லோ பட்ஜெட்ல தான் கொடுத்துருக்கோம். 680 ரூபா மட்டும்தான். ஒரு சதுர அடி 680 ரூபா மட்டும்தான் சார். ஓகே. 680 ரூபாய்க்கு அப்கமிங் சேட்டலைட் சிட்டி ஆக போகிற ஒரு ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இது ஒன்று ரேட்டு வந்துட்டு 5 மடங்கு போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன் டைம் நீங்கள் இந்த ஏரியாவை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். இங்கே இறங்கி விசாரிச்சு பாருங்கள். லோக்கல் பீப்புளுக்கு தெரியும் இந்த ஏரியா எப்படின்னு சொல்லிட்டு. தூரத்துலேருந்து வரவங்களுக்காண்டி சொல்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கனாலும் தெரியும் இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியான்னு சொல்லிட்டு. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த ஒரு கம்பெனி தெரியும், சின்ன கம்பெனி. ஆமாம், பின்னாடி ஒரு கம்பெனி. அதுதான் ரோடு சார். ஓகே. மெயின் ரோடு, அதாவது மீஞ்சூர் தேவஸ்தானம் ரோடு. பஸ் ஷேர் ஆட்டோலாம் வெளியே போகும். ஓகே. நீங்கள் அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கூட சைட்டுக்கு வந்துடலாம். ஓகே. ஸோ இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படிலாம் கிடையாது சார். அதான் நான் விஷயம் ரொம்ப ஆமாம், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்து டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு லேஅவுட் தான். வளரக்கூடிய ஏரியா, டெவலப்பிங் கண்டிஷன்ஸ். நாங்களே வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் வச்சிருக்கிறது. ஓகே சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு லேஅவுட் தான். நல்லா ரெடி பண்ணி மக்களுக்கு நல்ல ப்ரைஸில் கொடுக்கறதுக்கு, நல்ல ரேட் அதிகமாக கொடுக்கறதுக்கு, கம்மியான ப்ரைஸில் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ லோ பட்ஜெட்டில் எடுக்கிறோம்னா நாளைக்கு ஃபியூச்சரில் ரீசேல் பண்ணும்போதோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டாக இருக்கும் அது. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படின்றனால நம்ம இதை டிசைட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ 680 தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. 500 சதுரடியிலேருந்து நம்ம கிட்ட வந்து இடம் இருக்குது. சூப்பர். நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா வந்து 3,40,000 ரூபா வரும். 3,40,000 வரும். ஒரு மனை வாங்கிக்கலாம். ஓகே. சரி, என்னால் மொத்தமாக பண்ண முடியல, என்கிட்ட அவ்வளோ இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல. 50-50 இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும். அதாவது 1,70,000 ரூபா கொடுத்தா போதும். பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். ஓகே. பட்டா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 1,70,000 ரூபா வந்து அவங்க இஎம்ஐல கொடுத்துக்கலாம் சார். சரி. இந்த இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட், பிளாட்டுக்கான அமௌண்ட்டோ அது மட்டும் கொடுத்தாலே போதும். அவங்க மேற்கொண்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. 0% இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே. 0% வட்டியில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் 500 சதுரடிக்கு 3,40,000 ரூபா. மொத்தமாக கட்ட முடியல அப்படின்னா 1,70,000 கொடுத்து பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். ஓகே. அவங்களுக்கும் ஒரு சேஃப்டி இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்க பேர்லேயே டாக்குமெண்ட் ஆயிருது, அவங்க பேர்லேயே பட்டா வந்துருது. ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு அவங்க 1,70,000 இஎம்ஐல கொடுத்துக்கலாம். மாதம் மினிமம் 5,000 கூட கட்டிக்கலாம் சார். 5,000 நம்ம மந்த்லி இஎம்ஐ கட்டிக்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. மந்த்லி இஎம்ஐயில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வாங்குறீங்கன்றப்போ, அதுவும் இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் வாங்க போகிறீங்கன்றப்போ இந்த வாய்ப்பு எனக்கு தெரியும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்த்தாங்கன்னா பிடிச்சி போயிருங்க கண்டிப்பாக. அப்படி இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பரை பாருங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் 500 சதுரடி மட்டும் இல்லை சார். சரி, நம்ம கிட்ட அதிகமாகவும் இருக்குது. 625, 600. ஓகே. மினிமம் 500 சதுரடிலேருந்து இருக்குது. ஓகே. 625, 600, 800 ஸ்கொயர் ஃபீட், 1200 கூட வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. 1000 தான் வேணும். 500 சதுரடி அந்த மாதிரி ஒரு பக்கத்தில். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் சார். வணக்கம். தேங்க்யூ.